நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், இந்த சர்க்கரை நோயை எப்படி நம்ம சாதாரண கை வைத்தியம் மூலியம் குணமாக்கலாம்னு சொன்னால், நாட்டு மருந்து கடையில் தேன்காய் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. இந்த தேன்காய் காலையில் ஒன்று மாலையில் ஒன்று விதம் சாப்பிட்டுட்டு வரலாம். அல்லது இது கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் தேன்கனி வில்லைன்னு சொல்லி விற்பாங்க. தேன்காய் அல்லது தேன்கனி வில்லை, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை காலையும் மாலையும் ஒன்று சாப்பிட்டாலே போதும். நல்ல குணத்தை பெற முடியும், நார்மலுக்கு வரும். அப்படி இல்லைன்னா காலையில் தேன்காயும் மாலையில் முளை கட்டிய வெந்தயம் இருக்குது பாருங்கள், அந்த வெந்தயத்தூள் 1 ஸ்பூனும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை நோயின்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு நோய் நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும். கூடுதலாக அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், புளித்த உணவுகளை தவிர்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வெள்ளை சர்க்கரையை தவிர்க்கணும். இது ரெண்டையும் அவங்க செய்து வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.